புடவைக்கு காசு கொடுக்குறீங்கன்னு வெளியே போர்டு வச்சிருக்கீங்க, உண்மையானா? வாங்கிக்கிறோம். அப்படியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எங்க பார்த்தாலும் பழைய புடவை ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கன்னே வீடியோ. நானே வீட்டுல இருந்து என்னோட பாட்டி புடவையெல்லாம் எடுத்துட்டு ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல எஸ் பேங்க் கீழே இருக்க பாலாஜி பட்டு சென்டருக்கு கிளம்பிட்டேன். 5 புடவை போகும் மேடம், இந்த புடவை நோ வேல்யூ மேடம். இது போகாதாண்ணா? ஏன்? இந்த கல்லு இருக்கு மேடம், இந்த கல்லுல இப்படி உரைச்சா கலர் வந்துச்சுன்னா ஒரிஜினல் மேடம். இது உரைச்ச செம்பு கலர் வரும் மேடம், ரெட் கலர். இப்படி இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டேன். போகாது மேடம். இந்த புடவை வந்து 6400 ரூபாய்க்கு போகும் மேடம். இந்த புடவை வந்து 12600 ரூபாய்க்கு போகும் மேடம். இந்த புடவை வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு போகும் மேடம். இது ஒரு 15000 ரூபாய்க்கு போகும் மேடம். பெரிய புடவைனா இதுதான் மேடம். இது 22600 ரூபாய்க்கு போகும் மேடம். 26600 ரூபாய் ஆகுது மேடம். 66000 ரூபாய். இந்த மாசம் என்னோட பர்த்டே செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டுல பழைய புடவை எடுத்துட்டு வந்ததுக்கே 66000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அண்ணனோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கும் பழைய புடவை கொடுக்கணும் அப்படின்னா அவரோட கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே அந்த புடவை போகுமா போகாதான்னு சொல்லிடுவோம்.